Hello learners, welcome to Sia Magical Physics. இந்த வீடியோவில் நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் உள்ள கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்ன, அதில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஒரு பார்ட்டிக்கல் ஒன்று நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த பார்ட்டிக்கல் ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்டில் அது இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அதோடைய மூமெண்ட்டில் ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அக்கர் ஆகுது அப்படின்னா அதை தான் நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்டுங்கிறதா சொல்லுவோம். ஸோ டெஃபினிஷன் படி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் மோஷன் ஆஃப் அ சிஸ்டம். ஸோ எந்த ஒரு பார்ட்டிக்கிளுடைய மூமெண்ட்லேயும் ஒரு ஹேர்டில் இருக்குது, இல்லை ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அக்கர் ஆகுது அப்படின்னா அதை தான் நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறதா சொல்கிறோம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டில் டோட்டலாக நமக்கு 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ அது என்னலாம் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹோலோனோமிக், தென் நான் ஹோலோனோமிக். ஸோ ஃபஸ்ட்டு 2 என்னங்கிறத பார்த்துடலாம். இந்த ஹோலோனோமிக்கும் நான் ஹோலோனோமிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஹோலோனோமிக்காக இருந்துச்சு அப்படின்னா இது 2 கோஆர்டினேட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதாவது f of x1 x2 going on up to xn t is equal to 0. இது ஹோலோனோமிக் கன்ஸ்ட்ரெயின்ட்டுடைய ஒரு ஈக்குவேஷன். ஸோ ஹோலோனோமிக் கன்ஸ்ட்ரெயின்ட் இந்த கோஆர்டினேட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இது என்ன கோஆர்டினேட்டாக இருக்கலாம் அப்படின்னா பொசிஷன் கோஆர்டினேட். ஸோ நார்மலாக நம்ம எக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ x1 x2 எத்தனை நம்பர் ஆஃப் இதுவும் இருக்கலாம் நமக்கு. ஸோ அதனால் xn வரைக்கும் இதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொசிஷன் கோஆர்டினேட் மட்டும் இல்லாமல் இது டைம் கோஆர்டினேட்னையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அக்கர் ஆகுது அப்படின்னா அதை நம்ம ஹோலோனோமிக் கேட்டகரியில் நம்ம கொண்டு வந்திருக்கலாம். சாம்பிள்ஸ் பாருங்கள், ரிஜிட் பாடி, deformable பாடி, சிம்பிள் பெண்டுலம் வித் ரிஜிட் சப்போர்ட், பெண்டுலம் வித் வேரியபிள் லென்த், கேஸ் ஃபில்டு ஹோலோ ஸ்பியர், எக்ஸ்பேண்டிங் ஆர் கான்ட்ராக்டிங் கேஸ் ஃபில்டு கண்டெய்னர். ஸோ இந்த ஃபைனல் ஒன்றை நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு கண்டெய்னர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கக்கூடிய கேஸ் மாலிகுல்ஸால் ஃபில்லான ஒரு கண்டெய்னர் இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கேஸ் மாலிகுல்ஸால் கண்டெய்னரை விட்டு வெளியே வர முடியாது. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷனாக அங்கே நம்ம சொல்கிறது அதோடைய வால்ஸ். ஸோ வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர் வரைக்கும் தான் அதால் மூவ் ஆகி போக முடியும், அதுக்கு மேலே அதால் வெளியே வர முடியாது. ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே என்னென்னு சொல்கிறாங்க, ஹோலோனோமிக். இதில் டிஃபார்மபிள் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. தட் மீன்ஸ் நம்ம ஒரு பாடி ஒன்று கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த பாடியில் நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், இல்லை டென்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு ப்ரொப்போர்ஷனேட்டாக அதோடைய ஷேப், அதாவது லென்த்லேயோ அதில் வேரியேஷன் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் டிஃபார்மபிள் பாடிஸ். ஸோ இதெல்லாம் டேக் பிளேஸ் ஆகிறதுக்கு மெயினாக நம்ம 2 கோஆர்டினேட்ஸுமே நம்ம கவனிக்கணும், பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் அண்ட் டைம் கோஆர்டினேட்ஸ். ஸோ அதை தான் ஹோலோனோமிக் அப்படிங்கிறதா சொல்கிறோம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது நான் ஹோலோனோமிக். நெக்ஸ்ட் பாருங்கள், நான் ஹோலோனோமிக். ஸோ இதில் ஸோ ப்ரீவியஸ் ஒனில் 2 கோஆர்டினேட் பற்றி பார்த்தோம். இங்கே பாருங்கள், இது ஒரு கோஆர்டினேட், நெக்ஸ்ட்டு திஸ் ஒன் ஒரு கோஆர்டினேட், அண்ட் லாஸ்ட் 3 கோஆர்டினேட் பற்றி இதில் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒன் ஆல்ரெடி நான் சொன்ன பொசிஷன் கோஆர்டினேட்ஸ். இது என்ன, x1 மேலே ஒரு டாட் போட்டு எழுதுறது. தட் இஸ் நம்ம பொசிஷன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வெலாசிட்டியாக எழுதணும் அப்படின்னா dx/dt அப்படின்னு போடுவோம். ஸோ dx/dtங்கிறது என்னன்னு பார்ப்போம், யூஸ்வலாக வெலாசிட்டி. ஓகே, ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் த பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைமுங்கிறது தான் நம்ம வெலாசிட்டி. ஸோ இந்த வெலாசிட்டியை தான் நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வேல இந்த x1 போட்டு மேலே ஒரு டாட்டுங்கிற ஃபார்மெட்டில் எழுதுறது. ஸோ அப்போ பொசிஷன் கோஆர்டினேட்ஸ், இதில் வெலாசிட்டி கோஆர்டினேட்ஸ் இருக்குது. ஃபைனலாக டைம்ங்கிற கோஆர்டினேட்டையும் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் இங்கே கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இப்படி இது ஒரு டேர்மாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குது அப்படின்னா அதை நான் ஹோலோனோமிக் கன்ஸ்ட்ரெயின்ட் தான் சொல்லலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங், அதாவது எந்தவித ஸ்லைடரும் இல்லாமல் ரோலிங் மட்டுமே டேக் பிளேஸ் ஆகுது, அப்படி ஒரு மூமெண்ட் இருக்குது அப்படின்னா அதை நான் ஹோலோனோமிக்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வண்டி சக்கரம் எடுத்துக்கிடலாம், வீல் என்ன. ஸோ இந்த வீல் நமக்கு இப்படி தான் இருக்கு இல்லையா. ஸோ இது ரொட்டேட் ஆகுறது, அப்படியே ரொட்டேட் ஆகும். இது ஸ்லைடிங் பொசிஷனுங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஸோ ரோலிங்கிறது மட்டும்தான் இந்த வீலை பொறுத்த வரைக்கும் நமக்கு டேக் பிளேஸ் ஆகும். ஸோ இந்த மூமெண்ட்டை நான் ஹோலோனோமிக் கீழே நம்ம கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் இஸ் ஸ்க்ளீரோனோமிக் ஆஸ் வெல் அஸ் ரியோனோமிக். நெக்ஸ்ட் சொல்லக்கூடிய இந்த ரெண்டையுமே டைம் பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க போகிறோம். அதாவது ஸ்க்ளீரோனோமிக் டைமுங்கிற டேர்மை இது டிபெண்ட் பண்ணாது.
ஓகே, ஸோ அப்படி ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் டேக் பிளேஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து ஸ்க்ளீரோனோமிக் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த ஸ்க்ளீரோனோமிக்கை வந்து ஃபிக்ஸட் கன்ஸ்ட்ரைண்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்த இந்த ஹோலோனோமிக்கில் வந்து நம்ம சிம்பிள் பெண்டுலம் வித் ரிஜிட் சப்போர்ட், அதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் கேஸ் ஃபில்டு ஹோலோஸ்பியர்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம ஸ்க்ளீரோனோமிக்குடைய எக்ஸாம்பிளாகவும் நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன் மோர் எக்ஸாம்பிள், a bead sliding on a rigid curved wire which is fixed in space. ஸோ இதெல்லாம் வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸ்க்ளீரோனோமிக்கை டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட் ரியோனோமிக். ஸோ இது இண்டிபெண்ட் ஆஃப் டைம்னு பார்த்தோம். இங்கே ரியோனோமிக் அப்படிங்கிறது இட் இஸ் டிபெண்ட் ஆஃப் டைம். ஸோ அதை பொறுத்து தான் நமக்கு வேரியேஷன்கிறது இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் டிஃபார்மபிள் பாடிஸை சொல்லலாம், பெண்டுலம் வித் வேரியபிள் லென்த், அண்ட் ஃபைனலாக எக்ஸ்பேண்டிங் ஆர் கான்ட்ராக்டிங் கேஸ் ஃபில்டு கண்டெய்னர். ஓகேங்களா? ஸோ அப்போது இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரைண்ட்னா என்ன, அதோடைய 4 டைப்ஸ் என்னங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து இந்த கன்ஸ்ட்ரைண்ட் ரிகார்டிங்காக வந்து 1 வேர்ட் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் இட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.